ஹாய்டா பட்டர்ஃப்ளைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டோன்ட் லீவ் மீ எபிசோட் 98 தான் பார்க்க போகிறோம். போன பாட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த பாட் பாருங்கள், அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். ஓகேடா, வாங்க நம்ம ஸ்டோரியை ஆரம்பிக்கலாம். இந்த சொத்து பதவி எல்லாம் என் பேருக்கு எழுதி வச்சு என்னை உயிரோடு கொண்டுடாதீங்க அப்படின்னு நெடுமாறன் கெஞ்ச, அதை கேட்டு மொத்த குடும்பமும் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க. நாங்கள் எழுதி கொடுத்தது தான், அதை திரும்பி வாங்க எங்களால் முடியாது அப்படின்னு ஜனா உறுதியோடு சொல்ல, அப்போ நான் இருந்தால் தானே எனக்கு இந்த பதவி புகழ் பேரெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னவர் டேபிளில் இருக்கிற கத்தியை எடுத்து அவரோட கழுத்தை அறுக்க போக டக்குன்னு ஜேகே ஜனா 2 பேருமே அவரை தடுக்கிறாங்க. அதை பார்த்து துடிச்சு போன ஜனனி அப்பா அப்படின்னு ஓடி வராங்க. டக்குன்னு அங்கே உள்ள சோஃபாவில் கால் தடுக்கி கீழே விழப்போக அக்கான்னு சொல்லி பக்கத்தில் இருந்த சின்ன அவளை தாங்கி பிடிக்கிறான். மொத்த குடும்பமும் ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறாங்க. ஜனனி அப்படின்னு ஜனா ஓடி வந்து அவளை ஹக் பண்ணிக்க, கீழே விழ போகிறன்ற பயத்தில் அவள் ஹார்ட் பீட் பயங்கர ஃபாஸ்ட்டாக துடிக்குது. சரவணா ஓடி போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்க, ஜிமின் ஜனனியை நோக்கி ஓடி வர போக அந்த நிலையிலையும் நீங்கள் அவனை அழைச்சிக்கிட்டு போகிறீங்க. அது ஜிமினுக்கு பெரும் அதிர்ச்சியை தருது. ஜேகே நெடுமாறன் கையில் உள்ள கத்தியை தூக்கி எறிஞ்சிட்டு ஜனனிக்கிட்ட வர, ஜனனி அப்படின்னு நெடுமாறனும் அவகிட்ட ஓடி வராரு. ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு ஜனா அவளை சமாதானப்படுத்த, என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னு நெடுமாறன் அவகிட்ட மன்னிப்பு கேட்க, மாமா எவ்வளோதான் கோவம் இருந்தாலும் நீங்கள் அண்ணியோட அப்பா, அவங்களுக்கு அந்த பாசம் இருக்க தானே செய்யும். இப்போ அவங்க கர்ப்பமாக இருக்கும்போது அவங்க கூட இருந்த நீங்கள் தானே பார்த்துக்கணும் அப்படின்னு ஜேகே சொல்ல, ஆமாம் ஜேகே, நான் எதை பற்றி யோசிக்காமல் இப்படி ஒரு முடிவெடுக்க பார்த்துட்டேன் அப்படின்னு டியர்ஸோட சொல்ல, ஜனனி எதுவும் சொல்லாமல் சைலண்ட்டாக ஜனாவோட கையை பிடிச்சிக்கிட்டே உட்காந்துருக்காங்க. ஜனனி, இந்த ஒரு தடவை இந்த அப்பாவை மன்னிச்சிடுமா, இனி நான் எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டேன் அப்படின்னு கெஞ்ச, உங்களை எப்படி நம்ப சொல்கிறீங்க அப்படின்னு ஜனனி கோவமாக கேட்க, நான் என்ன பண்ணால் நீ நம்புவ சொல்லு, அதை நான் உடனே பண்ணுறேன். எனக்கு குழந்தை இல்லைன்னு என்னை விட நீங்கள் தான் அதிகமாக வருத்தப்பட்டிருக்கீங்க, அந்த குழந்தை மேலே சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு ஜனனி அவரோட கையெடுத்து அவர் வயிற்றில் வச்சு கேட்க, ஜனனி என்ன காரியம் பண்ணுற அப்படின்னு ராணி கத்தா, என்னை மன்னிச்சிடுங்க அத்தை, உங்கள் பேர குழந்தை பிறக்கும்போது அவங்க தாத்தா இப்படி இருந்தாருன்னு தெரிஞ்சா அவங்க ரொம்ப வேதனைப்படுவாங்க. ஏன் நாளைக்கு அவங்களும் அவங்க தாத்தா மாதிரி ஆகிட்டா? இல்லை அப்படின்னு நெடுமாறன் தலையசைக்க, இப்போது இவர் திருந்தா அவங்க ஒரு காரணமாக இருந்தா அதனால் அவங்களுக்கு தான் பெருமை. உண்மைதாம்மா, என் பேர குழந்தை மேலே சத்தியமா, இனி கனவுல கூட நான் யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டேன். அதை கேட்டு எல்லாரும் சிரிக்கிறாங்க. நெடுமாறன் அவங்க மக வயிற்றுல இருந்து கையெடுக்காமா, இதே மாதிரி இந்த பதவியும் சொத்து எனக்கு என்றைக்கும் வேண்டாம், அதுக்கு நான் ஆசைப்படவும் மாட்டேன், இதை யாரும் எதிர்பார்க்கவில்லை, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஜனா கேட்க, என் பேர குழந்தை மேலே சத்தியம் பண்ணியிருக்கேன் ஜனா, இனி ஒரு நாள் இந்த சொத்து பதவி மேலே நான் ஆசைப்பட மாட்டேன், என் பேரில் எழுதின சொத்து உங்ககிட்டயே வந்து சேரட்டும், நீங்கள் கொடுத்த பதவியும் வேண்டாம், எனக்கு என் பேர குழந்தை நல்லபடியாக பிறந்தா போதும் அப்படின்னு அவர் சொல்ல, அதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆனாலும் ஜனனி மட்டும் ரொம்ப ஹாப்பியோட அவங்க அப்பாவை ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு இதுவும் போதுப்பா அப்படின்னு லவ்வோட ஹக் பண்ணிக்க, என்னங்க இந்த அரண்மனை உங்களுக்கும் ஜேகேக்கும் ஒய்யனுக்கும் சொந்தமானது, இது பங்கு போட யாருக்கும் உரிமை இல்லை, அதே மாதிரி ராஜாங்கிற பதவிக்கு தகுதி இருக்குது, ஒருத்தர் ஆசைப்பட்டனால அவருக்கு பதவியை கொடுக்கக்கூடாது, அந்த பதவிக்கு தகுதியானவங்களுக்கு தான் அந்த கொடுக்கணும், அந்த தகுதி என் அப்பாவுக்கு இல்லை அப்படின்னு ஜனனி சொல்ல, அதை மனமாற நெடுமாறன் ஒத்துக்கிறாரு. அண்ணன் தம்பி நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு பதவி வேண்டான்னு பெருந்தன்மையாக சொல்லலாம், ஆனால் அந்த அரியணை உங்கள் 2 பேருக்கும் தான், அதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு ஜனனி ஜனாக்கிட்டையும் ஜேகேயும் பார்த்து சொல்லி ராணிக்கிட்ட போய், அத்தை அதுக்கான முடிவு உங்கள் கையில் தான் இருக்குது, நல்லா யோசிச்சு நிதானமாக முடிவெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி அங்கேருந்து போகிறாங்க. ஜனனியோட பேச்சை கேட்டு எல்லாரும் அப்படியே நிற்கிறாங்க. இப்போ ராணி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்க, அத்தை ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பொறுமையாக யோசிங்க அப்படின்னு ஜிமின் சொல்ல, சொல்லிட்டு ராணி அங்கேருந்து போகிறாங்க. ஜனாவும் ஜேகேவும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு 2 பேருக்குமே தெரியலை. தென் எல்லாருமே அவங்கவுங்க அங்கேருந்து போயிடுறாங்க. நீங்கள் மட்டும் ஜிமின் கூட அங்கேயே நிற்கிறீங்க. அதை நோட் பண்ணவன், என்னடி உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, இல்லைடா அண்ணன் 2 பேருக்கும் அவங்க சொத்தை எழுதி தர உரிமை இருக்கும்போது எனக்கு இல்லையா, எல்லா ப்ராப்ளமும் முடிவடைஞ்சிருச்சு, இப்போ இந்த டவுட் உனக்கு தேவையா, என் ப்ராப்ளம் எங்கடா முடிஞ்சிச்சு, பெரிய அண்ணாவை மட்டும்தான் தம்பின்னு சொன்னார், ஆனால் என்ன அவரை தங்கச்சின்னு சொல்லவே இல்லையே, நீ அண்ணான்னு பாசமாக போய் பேசிட்டா அவன் உன்னை தங்கச்சின்னு சொல்ல என்கிட்ட சொல்ல வேண்டாம், ஒரு பேச்சுக்காவது சொல்லியிருக்கலாம்ல. ஓயன் நீங்கள் அமைதியாக அவனை கூட்டிகிட்டு உங்களோட ரூமுக்கு போகிறீங்க. டேஸ் அப்படியே ஸ்கிப் ஆகுது. ஜிமின் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகிக்கிட்டே வரான். ஆனால் ஜனா ஒய்யன் 2 பேர் மட்டும் பேசிக்கவே இல்லை. இது எப்படி தீர்த்து வைக்கிறதுன்னு எல்லாருமே யோசிச்சுட்ருக்காங்க.
அதுக்காக ஒரு மீட்டிங்கும் போடுறாங்க. நீங்கள் ஜேகே ஜனா 3 பேருமே இல்லை, மற்ற எல்லாருமே ஹாலில் எல்லாம் ஒன்றா உட்காந்துருக்காங்க. எல்லாருமே யோசிக்காமல் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே இருக்க ஜிமின் ஓங்கி சூர்யா மண்டையிலே அடிக்கிறான். ஏண்டா உங்களை எல்லாம் யோசிக்க சொன்னால் தின்னுட்டா இருக்கீங்க அப்படின்னு அவன் கோமா கேட்க, மாமா சாப்பிட்டாதான் வரும் அப்படின்னு சரவண சொல்ல, என் வாயில் ஏதாவது வந்துட போகுது அப்படின்னு ஜிமின் கோவம் குறையாமல் கேட்க, அண்ணா எனக்கு ஒரு யோசனை அப்படின்னு மணிமேகலை சொல்ல, ஏங்க நீங்கள் ஏன் உங்கள் மைண்டை போட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க, ஃப்ரீயாக இருங்க அப்படின்னு கார்த்திகாவை கையை பிடிச்சிட்டு சொல்ல, அவன் தலையில் ஓங்கி அடிச்ச, நீயும் எதையும் யோசிக்காத, மணியையும் யோசிக்க விடாத, அடைச்சி கையெடு அப்படின்னு ஜிமின் திட்ட, என் பொண்டாட்டி கையை நான் பிடிச்சிருக்கேன், உனக்கு என்னடா, ஹலோ உங்களுக்கு இன்னும் கல்யாணம் நடக்கலை ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு சின்ன சொல்ல, ஓ சார் ரொம்ப டீசன்ட், சும்மா போகிற பொண்ணை எப்போ பாரு மடக்கி கிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது யார் அப்படின்னு கார்த்திக் கோமா கேட்க, என்னன்ற மாதிரி எல்லோரும் முழிக்கிறாங்க. ஏண்டா இந்த பொண்ணையும் பால் குடிக்குமான்னு பார்த்தா ஓப்பன் பண்ணி பீரே அடிக்கிறானே அப்படின்னு சூர்யா சொல்ல, நீ தான் ஒன்றுத்துக்கும் இல்லை, அவனாவது சந்தோஷமாக இருக்கட்டுமே அப்படின்னு சுவாதி கோமா சொல்ல, இந்த அவமானம் உனக்கு தேவையா அப்படின்னு ஜிமின் சிரிச்சுக்கிட்டே கேட்க, ஏண்டி என் மானத்தை வாங்குற அப்படின்னு சூர்யா கேட்க, நண்பரே அதெல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சரவணை கேட்க, சேச்சா நண்பரே உங்கள் கூட எப்போ சேர்ந்தேனோ அப்போவே எல்லாமே போச்சு அப்படின்னு சூர்யா சொல்ல, சரவணை முறைக்கிறான். அதை பார்த்து மற்ற எல்லாருமே சிரிக்கிறாங்க. டேய் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்கடா, மணி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சேனாவை முன்னாடி வந்து அவன் கன்னத்தில் கை வச்சுக்கிட்டு ஆர்வமாக கேட்க, அதை பார்த்துட்டு 2 பேர் கோவமாறாங்க. கார்த்திக் அவனை ஓங்கி அடிக்க வர அதுக்கு முன்னாடி தீபிகா அவனை அடிக்கிறா. தொப்புன்னு கீழே விழுந்தவன் அப்போது மணிமேகலையை பார்த்துக்கிட்டே இருக்கா. டேய் ஜனா ஒய்யன் 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு முன்னாடி இவனை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு வரேன் அப்படின்னு கார்த்திக் கோவமாக இருந்துச்சு அவனை அடிக்க போக, டேய் சும்மா இருங்கடா அப்படின்னு ஜனனி கத்த, ஜனனி நீயா என்னடா போட்டு பேசுகிற, உன்னை அடிக்காமல் விட்டாங்கன்னு சந்தோஷப்படு அப்படின்னு ஹனா சொல்ல, ஹனா இவனை முதல்ல அடித்து துரத்து அப்படின்னு ஜானு சொல்ல, ஓஹோ நானா இல்லை கூட்டு சேர்ந்துட்டிங்களா அப்படின்னு கார்த்திக் கோவமாக கேட்க, டே மூடிட்டு உட்காருடா அப்படின்னு ஜிமின் கத்தி அவன் அமைதியாயிடுறான். மணிமேகலை அக்கா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சிவா சொல்ல, நம்ம தாத்தாவும் ஜியாமாவும் எப்படி ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னு மணிமேகலை கேட்க, எப்படி அப்படின்னு சரவணை கேட்குறான். ஜிமின் அவனை எட்டி உதச்சு எந்திரிச்சு போடா அப்படின்னு கத்த, அவனும் முதுகை தேய்ச்சிக்கிட்டே நான் நண்பரே அப்படின்னு சூர்யாவை கூப்பிட, இதெல்லாம் அரசியலில் சாதாரணமாப்பா, போடா டேய் வலிக்குது அப்படின்னு சரவணை கத்த, நான் பெயின் கில்லர் தரேன் அப்படின்னு சொல்ல, இதுக்கு தாண்டா நீ யூஸ் ஆகுற அப்படின்னு சரவணை சொல்ல, சூர்யா கோவமாக அவனை அடிக்கிறான். மணி அப்போ நீ என் புருஷன் கையை கட் பண்ணிக்க சொல்கிறியா அப்படின்னு ரொம்ப ஷாக்கோட ஜனனி கேட்க, ஐயோ அக்கா சும்மா சின்னதாக தான், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு மணிமேகலை சொல்ல, செம்ம ஐடியா அப்படின்னு சரவண ஸ்மைலோட கைத்தட்டி சொல்ல, சும்மா இருடா இந்த விஷயம் ஜேகேக்கு தெரிஞ்சிச்சு எல்லாரையும் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான் அப்படின்னு ஹனா சொல்ல, ஆமாம் அவனுக்கு தங்கச்சி எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு அவன் அண்ணனும் முக்கியம் அப்படின்னு கார்த்திக் சொல்ல, அப்புறம் கத்தியை எங்கேயும் பார்க்க முடியாது எல்லாத்தையும் தடை பண்ணிடுவான் அப்படின்னு சூர்யா சொல்ல, இப்படி ஏதாவது நடந்தாதாண்டா ஒய்யன் தைரியமாக ஜனா கிட்ட போய் பேசுவா அப்படின்னு ஜிமின் சொல்ல, ஓ உன் பொண்டாட்டி என்கிட்ட பேச வைக்க நான் கையை எடுத்துக்கணுமா அப்படின்னு ஒரு குரல் கோவமாக கேட்குது. எல்லாரும் யாருன்னு நிமிர்ந்து பார்க்க அங்கே கோவமாக நின்றுட்டு இருந்த ஜனாவை பார்த்து எல்லாரும் முழிக்கிறாங்க. இதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை ஆளை விடுங்க அப்படின்னு சரவணை எஸ்கேப் ஆக பார்க்க, டே நில்லு நீ தானே இந்த ஐடியாவை கேட்டு கைத்தட்டி சிரிச்சது அப்படின்னு கோவமாக ஜனா கேட்க, அண்ணா நான் அதுக்கு கைத்தட்டல, கொசு சுற்றிட்டு இருந்துச்சுன்னா அடித்தேன் அண்ணா அப்படின்னு பயந்துக்கிட்டே சொல்ல, அப்படியா நீ அந்த கொசுவை பிடிச்சி கொடுத்துட்டு தான் நீ இங்கேருந்து போகிற என்ன, எல்லாரும் அதை பார்த்து சிரிக்கிறாங்க. என்னங்க கை அறுத்துக்க வேண்டாம் அது மாதிரி செட்டப் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஜனனி சொல்ல, ஜனா அவளை முறைச்சிக்கிட்டே எல்லாம் போய் வேலையை பாருங்க அப்படின்னு கத்தா, அப்பாடா அப்படின்னு சரவணை போக, இவனை தவிர அப்படின்னு சரவணனை கை காட்டி சொல்ல, கொசுவுக்கு நான் எங்கடா போவேன் அப்படின்னு சரவணை புலம்ப, சார் வாழ்க்கையில் நம்பிக்கை வேணும் சார் அப்படின்னு சுக்கி சொல்ல, நம்பிக்கை இல்லை சுக்கி கொசு வேணும் அப்படின்னு சூர்யா சொல்ல, நண்பரே அப்படின்னு சூர்யா பாவமாக கூப்பிட, உன் தலையெழுத்தை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டு போக, அக்கா அப்படின்னு சரவண பாவமாக ஜனனியை கூப்பிட, டேய் அவர் சும்மா சொல்லிட்டு போகிறாருடா வா அப்படின்னு அவனை கூட்டிகிட்டு போக, அதுக்கப்புறம் தான் சரவணன் நிம்மதியாயிரான். வளர்ந்தவனே அப்படின்னு நீங்கள் டான்ஸ் ஆடிக்கிட்டே உங்கள் அண்ணன் ஜேகே கூட உள்ளே வரீங்க, எங்கடி போன அப்படின்னு ஜிமின் கோவமாக கேட்க, கணேசனை பார்க்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் நெத்தியில் விபூதி எடுத்து வைக்க, நீங்கள் ஜிமின் குணமாகணுன்ட்டு டெய்லியும் கோயிலுக்கு போயிட்டுருக்கீங்க, உங்களோட இந்த மாற்றம் ஜிமினுக்கு மகிழ்ச்சியை தருது, இருந்தும் நமக்காக அவள் எதுவும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சவன், ஏண்டி யாரை கேட்டு தினமும் நீ கோயிலுக்கு போகிற அப்படின்னு கத்த, யாரை கேட்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டே சாப்பிட உட்கார, வேலையாட்கள் எல்லாருமே உங்களுக்கு ஃபுட்டை பரிமாற எல்லாருமே போக சொல்லிட்டு ஜேகேவே உங்களுக்கு ஃபுட்டை சர்வ் பண்ணுறான்,
யாரை கேட்கணுமா, என்ன கேட்கணும்டி அப்படின்னு ஜிமின் சொல்ல, அப்போ அங்கே வந்த ஏஜுன், இவ்வளோ நேரம் ஏன்டா சாப்பிடாம இருக்கீங்க, அதான் ஜிமினுக்கு சரியாகிடுச்சுல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவரு பரிமாற, ஏஜுன், அந்த வளர்ந்தவன் ஏதோ உளறிட்டு இருக்கான், அதை ஃபஸ்ட்டு என்னன்னு கேளுங்க. என்ன உளறனா, ஏண்டி சொல்ல மாட்ட, உன்னால் நானும் தானே பசியோடு இருக்கேன், உன்னை யாருடா சாப்பிட வேணான்னு சொன்னது, நீ சாப்பிடாம இருந்ததுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஒயேன், அவன் அதுக்கு ஒன்றும் சாப்பிடாம இல்லை, இவ்வளோ நாள் நீ ஊட்டி விட்டல, ஸோ சார் அதே நினப்பில் இருக்காரு அப்படின்னு சூர்யா சொல்ல, நினப்பு தான், இனிமேல் நீயே சாப்பிட்லான்னு சூர்யா சொல்லிட்டான். ஆமாம், அப்படியே அறுசுவையும் ஊட்டி விட்டுட்டா போடி அப்படின்னு ஜிமின் கோமா சொல்ல, அண்ணா ஒரு ஐடியா, இந்த வளர்ந்தவனுக்கு இன்றைக்கி நீங்கள் சமையல் பண்ணி தரீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்க, இன்றைக்கி என்ன டெய்லியும் நானே பண்ணித்தரேன் அப்படின்னு ஜேகே சொல்ல, ஏன் நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு ஜிமின் கேட்க, டே ஓவராக சீன் போடாதா, என் அண்ணன் சமையலை யாரும் அடிச்சுக்க முடியாது. ஆமாம் ஆமாம் சொல்லிக்கிட்டாங்க அப்படின்னு ஜிமின் சொல்ல, ஜிமின் வந்து சாப்பிடுப்பா அப்படின்னு ஏஜுன் கூப்பிட, டேட் நான் அப்புறம் சாப்பிட்றேன், எனக்கு பசி இல்லை. பார்த்தீங்களாண்ணா, உங்கள் சமையல்னு சொன்னதும் அவன் இப்போவே சாப்பிடாம இருக்கான். ஜிமின் உங்களை முறைச்சிக்கிட்டே நேராக உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். அவனை பார்த்து ஜேகே சிரிச்சுக்கிட்டே பரிமாற, அப்போ மாடியிலேருந்து கீழே வந்த ஜனா, என்ன அதிசயம், மாப்பிள்ளைக்கு மச்சான் பரிமாறிட்டு இருக்காரு அப்படின்னு ஸ்மைல் பண்ணிட்டே கேட்க, அண்ணா நீங்களும் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு உங்கள் பக்கத்தில் இருக்கிற சேரை எடுத்து போட்டு ஜேகே சொல்ல, ஜனாவும் அமைதியாக உட்காந்துக்கிறான். மாப்பிள்ளைக்கு இன்றைக்கி மச்சான் கையாலேயே சமைச்சு போட சொல்லி உத்தரவு அப்படின்னு ஏஜென்ட் சிரிச்சுக்கிட்டே சொல்ல, யார் அங்கிள் ஏன் தம்பியை சமைக்க சொல்லி உத்தரவு போட்டது அப்படின்னு ஜனா கேட்க, வேறு யார் உத்தரவு போட முடியும், உன் தங்கச்சி தான் அப்படின்னு சூர்யா சொல்ல, ஜனா திரும்பி உங்களை பார்க்க, நீங்கள் முழிச்சிக்கிட்டே உட்காந்துருக்கீங்க, நீ தான் சொன்னியா அப்படின்னு அவன் கோவமாக கேட்க, ஜிமின் ஒழுங்காக சாப்பிட்லன்னு சொன்னேன் அப்படின்னு நீங்கள் தலையை குடிஞ்சிக்கிட்டே தட்டு மாதிரி சொல்ல, பின்ன வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளையை கவனிக்க வேண்டாமா, என் பொண்டாட்டி சரியாக தான் சொல்லியிருக்கா அப்படின்னு ஜிமின் சாப்பிட்டுக்கிட்டே சொல்ல, என்னடா வளர்ந்தவனே கம்ப்ளைண்ட்டா அப்படின்னு சூர்யா கேட்க, பின்ன என் அண்ணன் இந்த அரண்மனையோட மாப்பிள்ளை, அவருக்கு எத்த காட்ட வேண்டாமா அப்படின்னு ஜனனி கேட்க, அப்படி சொல்லுமா அப்படின்னு ஜிமின் சொல்ல, மாப்பிள்ளை சாருக்கு ஒரு மச்சா மட்டும் சமையல் போதுமா இல்லை 2 பேரும் சமைக்கணுமா அப்படின்னு ராணி கேட்க, அத்தா 2 பேரும் சமைச்சு போடட்டும், வெட்டியாக தானே இருக்காங்க அப்படின்னு ஜிமின் சொல்ல, ஏன்டா சொல்ல மாட்டா, சமைக்க ஒத்துக்கிட்டான்ல, இவனை சொல்லணும் அப்படின்னு ஜனா ஜேகே வந்துட்டா, அண்ணா ஜிமினுக்கு என் சமையல் பிடிக்கும் அப்படின்னு ஜேகே சிரிச்சுக்கிட்டே சொல்ல, அப்படின்னு நான் சொன்னேனாடா அப்படின்னு ஜிமின் கோமா கேட்க, அதுதானே உண்மை அப்படின்னு ஹனா வந்து சொல்ல, என்ன ஹனா உன் புருஷனுக்கு சப்போர்ட்டா, அண்ணா உங்களை சாக்கா வச்சு நாங்களும் இன்றைக்கி சாப்பிட்லான்னு பார்த்தோம், பாருடா ஜங்குக் நீ அவ்வளோ நல்லா சமைப்பியா அப்படின்னு ஆச்சரியமாக ராணி கேட்க, அத்தை சூப்பராக இருக்கும் அப்படின்னு ஹனா சொல்ல, அப்போது இன்றைக்கி என் பசங்க சமையல் தான் அப்படின்னு ராணி ஸ்மைலோட சொல்ல, அம்மா அப்படின்னு ஜனா கத்த, மாமா கையால் சாப்பிட எனக்கும் ஆசையாக இருக்குது அப்படின்னு ஹனா சொல்ல, ஹனா அப்படின்னு ஜேகே சத்தம் போடுறான், ஏன் அண்ணாவை சமைக்க சொல்கிறியா அப்படின்னுட்டு, ஹனா சொன்னதுக்கு அப்புறமும் முடியாதுன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு ஜனா சொல்ல, என்னன்ற மாதிரி ஜிமின் முழிக்க, என்னடா பார்க்குற, நான் அவளுக்கு மாமா, அதை கேட்டு எல்லோரும் சிரிக்கிறாங்க, நீ நடத்து அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சாப்பிட்றான். மாமா அப்படின்னு ஸ்வாதி ஜிமினை கூப்பிட, டோன்ட் ஃபீல் ஸ்வாதி, எனக்கு உடம்பு சரியானதும் நான் உனக்கு மட்டும் ஸ்பெஷலாக பண்ணித்தரேன், ஓகே மாமா அப்படின்னு ஸ்மைலோட ஸ்வாதி சொல்ல, அதை கேட்டு இங்கே உங்களுக்கு கோவம் தலைக்கு மேலே ஏறுது, உடனே சாப்பாட்டை விட்டு எந்திக்கிறீங்க, ஒயன் என்னாச்சுடா அப்படின்னு ஜேகே பதட்டமாக கேட்க, ஒயன் கோவப்படாத, வேணும்னா உனக்கும் சேர்த்து என் மாமா சமையல் பண்ணி தர சொல்கிறேன், என்ன மாமா உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு ஸ்வாதி ஜிமின் கிட்ட கேட்க, ஸ்வாதி பேச்சை தட்ட முடியுமா, உனக்காக ஓகே சொல்கிறேன், சூர்யா அப்படின்னு நீங்கள் வேகமாக கத்த, ஏய் ஏண்டி இப்போ பாரு என் ஒயனை வம்பிழுத்துட்டே இருக்கே அப்படின்னு சூர்யா ஸ்வாதியை சத்தம் போட, ஏன் மாமா கிட்ட நான் கேட்குறேன், வேணும்னா அவன் மாமா கிட்ட அவளை கேட்க சொல்லு, அதானே நாங்களாம் எதுவும் சொல்ல மாட்டோம் அப்படின்னு ஜிமின் சொல்ல, அண்ணா இன்னைக்கு நீங்கள் சமைக்காதீங்க, அவனே சமைச்சு சாப்பிடட்டும், இல்லைனா போகட்டும் அப்படின்னு நீங்கள் கோவமாக சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறீங்க, என்ன போகட்டுமா, அடியே நான் இப்படி இருக்க காரணமே உன் அண்ணன் தான், ஞாபகம் இருக்கட்டும், போனவ திரும்பி நின்று, உன்னை யாருடா இடையில போக சொன்னா, அது உன் தப்பு, நீ பண்ண தப்புக்கு என் அண்ணன் பொறுப்பாக முடியாது அப்படின்னு கோவமாக சொல்கிறீங்க, பாத்தியா உன் தங்கச்சிக்கு கொஞ்சம் கூட நன்றி உணர்ச்சியே இல்லை அப்படின்னு ஜிமின் கோமா ஜனா கிட்ட சொல்ல, என் பொண்ணுக்கு இருக்குது, நீ அவளை வெறுப்பேற்றினா இப்படி தான் பேசுவா அப்படின்னு ஏஜுன் சொல்ல, அப்படி சொல்லி ஏஜுன் ரொம்ப ஓவராக தான் போகிறான், டேட் எப்போ பாரு நீங்கள் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, ஆமாண்டா என் ஏஜுன் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார், உனக்கு என்ன, என்னடி வாய் நீளுது அப்படின்னு ஜிமின் அவன் இடத்த விட்டு எந்திரிச்சு உங்கள் பக்கத்தில் வந்துக்கிட்டே கோவமாக கேட்க, அண்ணா வேண்டாம் அப்படின்னா ஜனனி அவளை தடுக்க போக, ஜனா அவள் கையை பிடிச்சி அமைதியாக இருன்றான், அப்படி தாண்டா பேசுவேன், நீ மட்டும் எனக்கு போனால் போகுதுன்னு சமைச்சு தரேன்னு சொல்லும்போது அப்போ புருஷனுக்கு நீ சமைச்சு தர வேண்டியது தானே, ஏன் பொண்டாட்டிக்கு நீ சமைச்சு கொடுத்தியா, உங்கள் கையை பிடிச்சோ அவன் பக்கம் எடுத்தவன், என் தக்காளி குட்டி கேட்டால் நான் என்ன நிலமையில இருந்தாலும் உடனே சமைச்சு தருவேன், ஒன்றும் தேவையில்லை நீ அவளுக்கே சமைச்சுத்தா அப்படின்னு நீங்கள் கோவமாக சொல்லிட்டு அங்கேருந்து போக,
ஏய் தக்காளி குட்டி அப்படின்னு உங்களை விடாமல் ஹக் பண்ணிக்கா. ஏண்டா அப்போ நீ அவன் கூட சண்டை போட போகலையா அப்படின்னு சூர்யா ஆச்சரியமாக கேட்க. அப்படியே அவன் சண்டை போட்டுட்டாலும் அப்படின்னு கார்த்திக் சொல்ல, அதை எதையும் காதில் வாங்காமல், ஏண்டி சும்மா சொன்னேன் உடனே சாப்பிடாம எழுந்து போயிடுவியா அப்படின்னு ஜிமின் உங்களை ஹக் பண்ணிக்கிட்டே கேட்க, நீ சும்மாவா சொன்ன, பொய் சொல்லாதடா அப்படின்னு திட்டிக்கிட்டே நீங்களும் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஹலோ பாஸ் அப்படின்னு சூர்யா ஜிமின் முதுகு சொரண்ட, என்னடா வேணும் உனக்கு அப்படின்னு திரும்பி ஜிமின் கோவமாக கேட்க, சின்ன சிறுசுங்கெல்லாம் இருக்காங்க, மூடிட்டு போடா, எப்போ பாரு கரடி மாதிரி வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது அப்படின்னு திட்டுறான். நீ வந்து சாப்பிட்றி அப்படின்னு உங்களுக்கு அகைன் கூட்டிகிட்டு வந்து அவனே ஊட்டி விடு. அதை பார்த்து எல்லோரும் சிரிக்கிறாங்க. ஜிமின் அப்போ எனக்கு அப்படின்னு சுவாதி கேட்க, உன் ஆள் இருக்கான் பாரு அவன்கிட்ட கேளு அப்படின்னு ஜிமின் சொல்ல, இவன்கிட்ட கேட்க நான் சும்மாவே இருப்பேன் அப்படின்னு சுவாதி சொல்ல, என்ன அப்படின்ற மாதிரி சூர்யா முழிக்கிறான். அதை பார்த்து எல்லோரும் சிரிக்கிறாங்க. அண்ணி இப்போ உங்கள் அண்ணன் சமைக்கலாமா அப்படின்னு ஹனா கேட்க, வேண்டாம் ஹனா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்னன்னு ஜிமின் முழிக்க, என்னடா முழிக்கிற, உனக்கு தான் என் அண்ணன் சாப்பாடு பிடிக்காதில்ல, அப்புறம் என்ன இவனுக்கு எப்பவும் போல் உப்பு காரம் இல்லாத சாப்பாடாக செய்யுங்க. உன்னை சமாதானப்படுத்தினல்ல, எனக்கு வேணும்டி. இவனே அதுதான் வேணும்னு சொல்கிறான் அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஜிமின் ஏகத்துக்கு உங்களை முறைக்க, அம்மா கேட்டாங்கல்ல அதனால் நானே சமைக்கிறேன் அப்படின்னு ஜேகே சொல்ல, சரிங்க அண்ணா அம்மாவுக்காக, ஆனால் இவனுக்கு தராதிங்க. நீயே தின்னுடி அப்படின்னு ஜிமின் கோவமாக சொல்லிவிட்டு தட்டை உங்ககிட்ட தள்ளி விட, போடா எனக்கு பசிக்குதுன்னு நீங்கள் சாப்பிட உங்களை முறைச்சிக்கிட்டே, இவ்வளோ பசி இருக்குல்ல அப்புறம் எதுக்கடி பெரிய இவன் மாதிரி எழுந்து போன, நீ எதுக்கு பெரிய இவன் மாதிரி பேசினியோ அதுக்கு தான் அப்படின்னு நீங்களும் நார்மலாக சொல்ல, என்ன அப்படின்னு கோவமாக பக்கத்தில் இருந்த ஜனா கேட்க, அவன் கத்துனதில் பயந்த நீங்கள் ஜிமின் கையை பிடிச்சிக்கிறீங்க, இப்படி மரியாதை இல்லாமல் பேசாதுன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்கிறது அப்படின்னு ஜனா கத்த, என்னங்க அவள் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டா அப்படின்னு ஜனனி அவனை அமைதிப்படுத்த, என்ன தெரியாமல் பேசுகிறா, இப்படி எல்லாரும் செல்லம் கொடுத்துதா இப்படி இருக்கா அண்ணா அப்படின்னு ஜேகே கூப்பிட, வாயை முருடா, இன்னொரு தடவை இப்படி பேசட்டும் என்னோடய பனிஷ்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு கோவமாக சொல்லிட்டு ஜனா சொல்ல, ஜிமின் சாப்பிட்டுக்கிட்டே இருந்த சாப்பாட்டு தட்டை எடுத்தா அவன்கிட்ட, ஏண்டி உன் அண்ணன் இருக்கும்போது இப்படி பேசாதன்னு எத்தனை தடவை சொல்கிறது அப்படின்னு ஜிமின் கேட்க, ஆமாம் அப்படியே கேட்டுட்டு தான் மறுவேலை பாப்பா அப்படின்னு ராணி கோமா சொல்ல, அம்மா அண்ணாவுக்கு மரியாதை தராமல் இல்லை, அப்படி திட்டும்போதாவது என்கிட்ட பேசுகிறாருல்ல அதான் அப்படின்னு நீங்கள் சொல்ல, அதுக்கு தைரியமாக போய் உன் அண்ணன்கிட்ட பேச வேண்டியதானே, தைரியம் இருந்தால் இவன் ஏன் அத்தை எப்படி இருக்க போகிறா, சரியான பயந்தாங்குழியை கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஜிமின் சொல்ல, யாரை பார்த்து பயந்தாங்குழின்னு சொல்கிற அப்படின்னு நீங்கள் வேகமாக கேட்க, ஏன் உனக்கு கண்ணு தெரியலையா, உன்னை பார்த்து தான் சொல்கிறேன். அம்மா இவன் ஓவராக பேசுகிறான். நான் ஓவராக பேசுகிறேனா, உண்மையை சொல்கிறேன் ஜிமின், அவள் தான் பேசுகிறான்னா நீயும் அவளுக்கு போட்டி போட்டுட்டு பேசிகிட்டு இருக்கியே அப்படின்னு ராணி கேட்க, அத்தை நீங்களும் இவளுக்கே சப்போர்ட் பண்ணாதீங்க, ஏன் அம்மா எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, உனக்கு என்னடா அப்படின்னு மறுபடியும் முதல்லேருந்து 2 பேரும் சண்டைய ஆரம்பிக்க, அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் அங்கேருந்து போயிடுறாங்க. சாப்பிட்டுட்டு இருந்த நீங்கள், வளர்ந்தவனே எனக்கு டயர்டாக இருக்குடா அப்படின்னு சொல்லி அவன் தோளில் சாஞ்சிக்க, உன்னை யார் சீக்கிரம் எழுந்திரிச்சு சாப்பிடாம கோயிலுக்கு போயிட்டு வர சொன்னது, இவ்வளோ நேரம் டெய்லி சாப்பிடாம இருந்தால் உடம்பு என்னடி ஆகுறது, அது எதையும் காதில் வாங்காமல் நீங்கள் அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க, எதையும் காதில் வாங்காத அப்படின்னு திட்டினவன், சரி வா வந்து ரெஸ்ட் எடு, வேண்டாண்டா இப்படியே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜிமினை ஹக் பண்ணிக்கிறீங்க. மதிய டைம் ஜேகே கிச்சனில் வேலை செய்கிறவங்க எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு சமைக்க தேவையான எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறான். ஜங்கு சமைக்கலாமா அப்படின்னு ஜனா கேட்டுக்கிட்டே உள்ளே வர, அண்ணா நீங்கள் உட்காருங்க நானே எல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஜேகே சொல்ல, தனியாக நீ எவ்வளோ வேலை பார்ப்ப, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணா நான் பார்த்துக்கிறேன், நீ உள்ள வேலையை பாரு, நான் இதெல்லாம் கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு டேபிளில் உட்காரான். என்னங்க நீங்கள் இருங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு ஜனனி அங்கே வர, ஜனனி உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், என்னங்க என்னால் சும்மா உட்காந்துருக்க முடியல, அப்போ இதை சாப்பிட்டு உட்காந்துரு அப்படின்னு அங்கே இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்க, என்ன இவ்வளவும் சாப்பிட்டா நான் எப்படி சாப்பாடு சாப்பிட்றது, அதுவும் ஜேகே சமைக்கிறாரு, எனக்கு இது எல்லாம் வேண்டாம், அப்போ அமைதியாக உட்காந்துரு, மேடம் ஜூஸ் அப்படின்னு சுக்கி வந்து நீட்ட, நீ வேறடா எப்போ பாரு ஜூஸுன்னு, மேடம் அப்போ தான் நீங்களும் பேபியும் ஆரோக்கியமாக இருப்பீங்க, இன்றைக்கி நான் எதுவும் சாப்பிட மாட்டேன், ஜேகே சமையல் மட்டும்தான் அப்படின்னு முடிவோட ஜனனி சொல்ல, மேடம் அப்படின்னு சுக்கி கூப்பிட, சுக்கி விடு அண்ணி நான் சீக்கிரம் சமைச்சிட்றேன், அது வரைக்கும் நீங்கள் எந்த வேலையும் பார்க்காம ரெஸ்ட் எடுங்க, சுக்கி அண்ணியை கூட்டிகிட்டு போ அப்படின்னு ஜேகே வந்து சொல்ல, மேடம் வாங்க அப்போ நம்ம டிவி பார்க்கலாம் அப்படின்னு சுக்கி ஜனனியை கூட்டிகிட்டு போக, எல்லோரும் சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் சமையல் எப்படி வரப்போகுதுன்னு எப்படி தெரியும் அப்படின்னு ஜனா புலம்பா, மாமா இவர் நல்லா தான் சமைப்பார் அப்படின்னு அங்கே வந்து ஹனா சொல்ல, அது சரி நீ வந்தால் அவன் எப்படி சமைப்பான், நான் உங்கள் தம்பியை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், யார் நீயா அப்படின்னு ஜனா நிமிந்து அவளை பார்த்து கேட்க, ஜேகே ஸ்மைலோட அங்கேருந்து போக பின்னாடியே அவளும் ஓடுறா, சொல்லி முடிக்க போயிட்டா அப்படின்னு புலம்பிக்கிட்டே அவன் வேலையை பார்க்குறான். கிச்சனுள்ள போனதுமே ஜேகே ஹனாவை அவன் பக்கம் இழுத்தவன், என்ன பண்ணுற விட்டுடா அப்படின்னா ஹனா அவனை
விட்டு விலக முயற்சி பண்ணேன். அண்ணா சொல்லிட்டு இருக்கும்போது எதுக்குடி உள்ளே வந்த அப்படின்னு அவளை விடாமல் பிடிச்சிக்கிட்டே கேட்க, என் புருஷன் எப்படி சமைக்கிறான்னு பார்க்க வந்தேன். நீ எப்படி என் பக்கத்தில் நின்னா நான் எப்படி சமைப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவள் லிப்ஸை நோக்கி குனிய, ஜேகே மாமா இருக்காங்கடா அப்படின்னு சொன்னாலும் அவளும் அவனுக்கு அலோ பண்ணுறா. ஜேகே சிரிச்சுக்கிட்டே அவள் லிப்ஸில் கிஸ் பண்ணா. அப்போது நீங்கள் மாடியிலேருந்து கீழே வந்த நீங்கள் எல்லோரும் டிவி பார்த்துட்டு இருக்கிறத பார்த்து, சுகி அண்ணா எங்கே அப்படின்னு கேட்குறீங்க. மேடம் சார் கிச்சனில் சமைச்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கிச்சன் பக்கம் போக, அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு நினச்ச ஜனா, எங்கே போகிற அப்படின்னு கோவமாக முகத்தை வச்சுட்டு உங்களை பார்த்து கேட்க, அண்ணாவை பார்க்க அப்படின்னு, இங்கே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண சரின்னு சொல்லி தலையாட்டிட்டு அவனை விட்டு 2 சேர் தள்ளி உட்காரா. அது பார்த்ததுமே ஜனாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அதை காய் கட் பண்ணுறதுல காட்டுறான். வேகமாக அவன் கட் பண்ணா, நீங்கள் அவன் கையே தான் பார்த்துட்டே இருக்கீங்க, உன்னை வேலையை பார்க்க சொன்னேன், என்ன பார்க்க சொல்லலை அப்படின்னு ஜனா அவங்கள பார்க்காம சொல்ல, நீங்கள் அமைதியாக வேலை பார்க்க. அப்போ ரூம்லேருந்து வந்த ஜிமின் ஜனா ஒயன் 2 பேரும் ஒன்றா வேலை செய்கிறத பார்த்துட்டு அவங்கக்கிட்ட போகாமல் மற்றவங்க கிட்ட போகிறான். அங்கேருந்து சோஃபாவில் போய் உட்காந்துக்கிறான். டேய் என் ஒய்யன் வேலை பார்க்குறாடா, நான் போய் ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படின்னு கார்த்திக் போக, டே உட்காருடா, இன்றைக்கி அவனும் அவன்கிட்ட போகக்கூடாது, எப்படியாவது அவன் ஜனா கிட்ட பேசுவா அப்படின்னு உறுதியோட ஜிமின் சொல்ல, எல்லாருமே டிவியை பார்க்காம உங்களையும் ஜனாவையும் தான் பார்த்துட்ருக்காங்க. ஜனா கோவத்தில் காய் கட் பண்ணிகிட்ருக்க, டக்குன்னு அவன் கை வெட்டிக்குது. அப்படின்னு கையை உதற சத்தம் கேட்டு நிமிர்ந்த நீங்கள், அண்ணா அப்படின்னு வேகமாக அவங்க இடத்த விட்டு எழுந்திரிச்சு, அண்ணா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்ட நீங்கள் அவன் கையை பிடிச்சி பார்க்குறீங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு ஜனா அவன் கையை உங்ககிட்டேருந்து எடுக்க பார்க்க, அவன் கையிலேருந்து ரத்தம் வரதை பார்த்துட்டு உங்கள் கண்ணுலேருந்து டிஎஸ் போலன்னு கொட்டுது. உயன் நான் தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறல்ல. சூர்யா அப்படின்னு வேகமாக சத்தம் கேட்டு எல்லோரும் ஓடி வராங்க. ஒய்யன் என்னாச்சு அப்படின்னு கிச்சனுலேருந்து ஜேகே ஹானா 2 பேரும் ஓடி வராங்க. அண்ணா சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போகலாம், பெரிய அண்ணா கையில் ரத்தம் வருது அப்படின்னு அழுதுகிட்டே சொன்னேன். நீங்கள் கார்த்திக் வண்டி எடு அப்படின்னு ஜனா உங்களை தான் பார்த்துட்டே இருக்கான். சூர்யா ஜனா கையை பார்க்க ஸ்வாதி ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வர, அதை வாங்கி சூர்யா அவன் ரத்தத்தை க்ளீன் பண்ணுறான். அப்படின்னு அவன் முகத்தை சுழிக்க அவன் வலியை உங்களால் ஃபீல் பண்ண முடியுது. ஜனா ஐஸை பிளிங்க் பண்ணாமல் உங்களையே தான் பார்த்துட்டே இருக்கான். அண்ணா வலிக்குதா அப்படின்னு டியர்ஸோட கேட்க அவனும் எதுவும் சொல்லலை. சூர்யா நம்ம அண்ணாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு சொல்கிறீங்க. ஒயன் ஒன்றும் இல்லை, சின்ன கீரல் தான் அப்படின்னு சூர்யா சொல்ல, அண்ணா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு கத்துன நீங்கள் ஜனா கையை பிடிச்சிக்கிட்டு அண்ணா நம்ம போகலாம் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்ல, ஆனால் ஜனா அப்படியே தான் நிற்கிறான். நீங்கள் திரும்பி அண்ணான்னு கூப்பிட டக்குன்னு உங்களை இழுத்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அண்ணான்னு சொல்லிட்டு நீங்களும் ஹக் பண்ணிக்கிறீங்க. அதை பார்த்து மொத்த குடும்பமும் ரொம்ப ஹாப்பியாக எல்லாரோட கண்லேயும் டிஎஸ் நிற்கிது. ஜேகேஓ சொல்ல முடியாத சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீரோடு நின்றுட்டுருக்கான். சாரி அண்ணா அப்படின்னு நீங்கள் அழுதுகிட்டே ஜனா கிட்ட மன்னிப்பு கேட்க, இல்லைடா உங்கள் மேலே எந்த தப்பு இல்லை அப்படின்னு ஜனா உங்களை விலக்கி உங்கள் டியர்ஸை வைப் பண்ண, அண்ணா அப்படின்னு ஜேகே ஜனா பக்கத்தில் வந்து கூப்பிட ஜனா 2 பேரையும் ஹக் பண்ணிக்கிறான். எல்லாருமே ஹாப்பியில் ஒருத்தர் ஹக் பண்ணிக்க ஜனனி கண்ணுலேருந்து டிஎஸ் வருது. அது ஜிமின் கையில் பட ஜனனி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, அண்ணா நம்ம முயற்சி வீண் போகலை அப்படின்னு டிஎஸோட சொல்ல, என்ன முயற்சியா அப்படின்னு முழிக்க, ஆமாம் அண்ணா அண்ணன் தங்கச்சி 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னு டைனிங் டேபிளை பார்த்துக்கிட்டே சொல்ல, ஜனனி அப்படின்னு ஜிமின் அவளை பிடிச்சிக்கிட்டே கூப்பிட, அதில் ரியாலிட்டிக்கு வந்தவ அண்ணான்னு கூப்பிட, என்ன கனவா, இன்னும் உன் புருஷனும் என் பொண்டாட்டியும் பேசலை, அங்கே பாரு ஜனா ஒயனை வச்சு செய்கிறான், என்ன அப்படின்னு முழிச்சுக்கிட்டே அவங்க பார்க்க, என்ன வெங்காயம் கட் பண்ணுற, இப்படி தான் ஒரு பொண்ணு இருப்பாங்களா அப்படின்னு ஜனா உங்களுக்கு பிடிச்சி திட்டிக்கிட்டே இருக்க. உங்களுக்கோ பயத்தில் அழுக வந்துட்டுருக்கு. நீ ஒழுங்காக இந்த வெங்காயம் எல்லாம் கட் பண்ணுற வரைக்கும் நீ இந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போகக்கூடாது அப்படின்னு அவன் கோவமாக சொல்ல, ஐயோ அண்ணா ஒயன் அழுகிறா, நான் போகிறேன் அப்படின்னு ஜனனி வேகமாக எழப்போக, ஜனனி அமைதியாரு, இப்படியெல்லாம் பண்ணாதான் அவளை திருத்த முடியும் அப்படின்னு ஜிமின் சொல்ல, ஆனால் அதுக்குன்னு அவள் அழுதுட்ருக்கா. இதை ஜேகே பார்த்தா அவர் கண்ணில் தண்ணி நிற்கோன்னா, வேண்டாம் நான் போகிறேன், அவளே திருந்த நினச்சாலும் நீங்கள் திருந்த விடாதீங்க அப்படின்னு ஜிமின் திட்ட, என்னங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஜனனி ஜனா கிட்ட வந்து கேட்க, என்ன பண்ணுறேனா, என்ன பொண்ணு இவ, ஒரு வெங்காயம் கூட கட் பண்ண தெரியல அப்படின்னு கத்த, நீங்கள் தேம்பி அழுகிறீங்க. என்னங்க அவள் சின்ன பொண்ணுங்க, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்களை ஹக் பண்ணிக்க, ஏய் வாய் மூடு அப்படின்னு ஜனா அவங்கக்கிட்ட கத்த, அண்ணா என்ன ஆச்சு அப்படின்னு சத்தம் கேட்டு அண்ணா ஜேகே 2 பேரும் ஓடி வராங்க. ஒய்யன் என்னாச்சுடா அப்படின்னு ஜேகே உங்கள் பக்கத்தில் வர, டேய் நில்லு, யாராவது அவகிட்ட போனீங்க அவ்வளோதான், இந்த வெங்காயம் எல்லாத்தையும் நான் சொன்ன மாதிரி கட் பண்ணுறேன், இல்லை பிச்சிடுவேன் அப்படின்னு மிரட்டினவன், எல்லாம் போங்க அப்படின்னு சொல்ல, அண்ணா அப்படின்னு ஜேகே உங்களை பார்த்துக்கிட்டே நிற்க, எல்லாரையும் போக சொன்னேன் அப்படின்னு ஜனா கோவமாக சொல்ல, அடுத்த செகண்ட் எல்லாரும் அங்கேருந்து போகிறாங்க. உட்காரு அப்படின்னு ஜனா கத்த, நீங்கள் டக்குன்னு சேரில் உட்காடுறீங்க.
இதை தான் நான் எதிர்பார்த்தேன். இவளும் இவ பெரிய அண்ணான் தான் சரி அப்படின்னு ஜிமின் கூலாக சொன்னாலும் நீங்கள் அழறத அவனால் பார்க்க முடியல. உடனே அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறான். இவன் அழுதா அவன் கண்ணில் ரத்தம் வரும் போல எழுந்து போகிறான் பாரு அப்படின்னு ஜனா புலம்ப உங்கள் பக்கம் திரும்பி அழாமல் வேலையை பாரு அப்படின்னு வேகமாக கத்த அவன் கத்த கத்த உங்கள் கண்ணுலேருந்து டியர்ஸ் வந்துட்டே இருக்கு. கண்ணில் தண்ணி வந்துச்சு அப்படின்னு ஜனா மிரட்ட வெங்காயம் அரிஞ்ச கையோட நீங்கள் உங்கள் டியர்ஸை வேக வேகமாக துடைக்க கண்ணெல்லாம் எரியுது. அது தாங்க முடியாமல் அண்ணா அப்படின்னு வேகமாக கத்த அவ்வளோ நேரம் திட்டிகிட்டு இருந்த ஜனா நீங்கள் அண்ணான்னு கத்துனதுமே டக்குன்னு எரிச்சு ஒய்யன் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே உங்கள் பக்கத்தில் வரான். ஒய்யன் என்னாச்சு அப்படின்னு பதட்டமாக கேட்க அண்ணா என் கண்ணு அப்படின்னு கண்ணை திறக்க முடியாமல் இன்னும் கத்த சத்தம் கேட்டு எல்லோரும் ஓடி வராங்க. ஒய்யன் அப்படின்னு ஜேகே அவகிட்ட போக அதுக்குள்ளே ஆனால் அவன் கையை பிடிச்சி தடுத்து நிறுத்துகிறான். அதே மாதிரி இங்கே மேலேருந்து ஜிமின் நீங்கள் கத்துனதும் வேகமாக கீழே இறங்கி வந்து அவகிட்ட போக ஜனனி அவன் கையை பிடிச்சி தடுத்து நிறுத்துறா. மொத்த குடும்பமும் அவங்கள தான் பார்க்குறாங்க. ஒய்யன் வெங்காயம் அரைஞ்ச கையோட யாராவது கண்ணில் வைப்பாங்களா அப்படின்னு ஜனா வேகமாக கேட்க அண்ணா கண்ணு எரியுது அப்படின்னு நீங்கள் சொல்ல ஒன்றும் இல்லைடா அப்படின்னு அவளை கூட்டிகிட்டு போயிட்டு வாஷ் பேஷன்கிட்ட உங்கள் ஃபேஸை தண்ணி ஊற்றி கழுவி விடுறான். அண்ணா அப்படின்ட்டு உங்கள் கையை உங்கள் கண்ணில் வைக்க போக அதை ஜனா தடுத்து உங்கள் கையையும் கழுவி விடுறான். தென் பக்கத்தில் இருக்க டவல் எடுத்து உங்கள் ஃபேஸை வைப் பண்ணி விட்டவன் ஒய்யன் நின்று எரியுதாடா அப்படின்னு கவலையோடு கேட்க அண்ணா அப்படின்னு நீங்கள் கண்ணை மூடி திறக்க கார்த்திக் வண்டி எடு ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு நான் வேகமாக கத்த அண்ணா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்ன நீங்கள் கண்ணை திறக்காமல் அவன் கையை பிடிச்சிக்க ஒய்யன் அப்படின்னா அவள் கண்ணத்தை 2 கையாலையும் கப் பண்ணி ஒய்யன் மெதுவாக கண்ணை திறந்து பார்க்க தன் முன்னாடி கண்ணில் கண்ணீரோடு நின்றுட்டுருக்க ஜனாவை பார்த்ததும் அவள் கண்ணில் கண்ணீர் நிற்குது. ஒய்யன் அப்படின்னு கூப்பிட சாரி அண்ணா அப்படின்னு அவள் சொன்ன அடுத்த செகண்ட் அவனை ஹக் பண்ணிக்கிறா. முதல்ல நீங்கள் பயமே இல்லாமல் அண்ணான்னு கூப்பிட்டதும் அவனை ஹக் பண்ணிக்கிட்டதும் ஜனாவோட கண்ணில் இருந்த கண்ணீர் தரையை தொடுது. அவனும் லவ்வோட உங்களை ஹக் பண்ணிக்கிறான். அதை நோட் பண்ண நீங்கள் இன்னும் இறுக்கமாக ஹக் பண்ணிக்கிறீங்க. சாரி அண்ணா அப்படின்னா அகைன் மன்னிப்பு கேட்க உங்களை விலக்கி உங்கள் டியர்ஸை வைப் பண்ண ஜனா இல்லைடா உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு டியர்ஸோட சொல்ல அதை பார்த்து மொத்த குடும்பமும் ஹாப்பியாகிடுறாங்க. அண்ணா அப்படின்னு ஜனனி டியர்ஸோட கூப்பிட ஜிமின் ஸ்மைலோட அவள் பக்கம் திரும்பி உண்மைதாமா அப்படின்னு அவள் பக்கம் திரும்பி ஜிமின் சொல்ல தெனாவையும் உங்களையும் இந்த நிலமையில பார்க்க காலங்காலமாக ஜெயிக்க தவம் கிடந்தான். இன்றைக்கி 2 பேரையும் ஒன்றா பார்த்ததும் உறைஞ்சி போய் நிற்கிறான். கண்ணிலேருந்து அவன் அறியாமலே கண்ணீர் வருது. அது கவனித்த ஜனா அவன் கையை நீட்டி ஜேகேவை கூப்பிட அதுக்காகவே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவன் போல் ஓடி போயிட்டு ஹக் பண்ணிக்கிறான். தம்பி தங்கச்சி 2 பேரையும் ஜனா ஹக் பண்ணிக்க அதை பார்த்து மொத்த குடும்பமும் ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க. நண்பரே சில குடும்பம் பாசத்தால் ஒன்று சேர்ந்த பார்த்துருக்கேன், ஏன் பாட்டால் கூட ஒன்று சேர்ந்ததை பார்த்துருக்கேன். ஆனால் முதல் தடவையாக வெங்காயத்தால் ஒன்று சேர்ந்ததை இப்போ தாண்டா பார்க்குறேன் அப்படின்னு சரவணை கண்ணீரோடு சொல்ல அவனை சூர்யா லவ்வோடு ஹக் பண்ணிக்கிறான். நண்பரே இனிமேல் இந்த ஊரில் வெங்காயம் மட்டும்தான் விளைய போகுது அப்படின்னு கார்த்திக் பாவமாக ஜேகே பார்த்து சொல்ல விளைச்சல் மட்டும் இல்லைடா எல்லாருக்கும் சாப்பாடே இனி வெங்காயம் மட்டும்தான் அப்படின்னு ஜேகே சொல்ல அது கேட்டு எல்லோரும் முழிக்கிறாங்க. இல்லை இனிமேல் இங்கே வெங்காயமே இருக்கக்கூடாது அப்படின்னு ஜனா கோமா சொல்ல என்னன்ற மாதிரி எல்லோரும் பார்க்க என் தங்கச்சி கண்ணிலேருந்து கண்ணீர் வர வச்ச வெங்காயம் எங்கேயும் இருக்கக்கூடாது அப்படின்னு ஜனா சொல்ல அதை கேட்டு எல்லோரும் ஷாக் ஆயிடுறாங்க. அதை கேட்டு நீங்கள் ரொம்ப ஹாப்பியோட ஜனாவை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஏற்கனவே வாட்டை தாங்காது இப்போ நீ இவளுக்கு சப்போர்ட்டா அப்படின்னு ஜிமின் கோவமாக கேட்க ஜனாவை விட்டு விலகுன நீங்கள் டேய் ஏன் அண்ணா எனக்கு சப்போர்ட் பண்ணுறாரு உனக்கு என்னடா அப்படின்னு நீங்கள் கோவமாக கேட்க ஜனா இவளுக்கு சப்போர்ட் பண்ணாத இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தியோ அப்படியே ஸ்ட்ரிக்டாகவே இரு இல்லைனா இவன் ஆட்டை தாங்காது வீட்டில் இருக்கிற எல்லாரும் இவளுக்கு ஓவராக செல்லம் கொடுத்து இப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு ஜேகே பார்த்து கோமா சொல்ல நீங்கள் பாவமாக உங்கள் அண்ணாவை பார்க்குறீங்க. அடியே இப்படி பார்க்காத இப்படி பார்த்தே எல்லாரையும் நீ மாற்றிடுவ அப்படின்னு ஜிமின் கோவத்தில் கத்த ஜிமின் அப்படின்னு ஏஜுன் சத்தம் போட டேட் அப்படின்னு ஜிமின் பேச வர ஏஜுன் கை நீடி தடுக்கிறாரு. எல்லாரும் ஜனா ஒயனையே பார்க்க அண்ணா வேண்டாம் அப்படின்னு நீங்கள் உங்கள் முகத்தை பாவமாக வச்சுக்கிட்டு ஜனாவை பார்த்து சொல்ல ஒய்யனுக்கு மேலே ஜேகே அவன் முகத்தை பாவமாக வச்சுட்டு நிற்கிறான். நீங்கள் ஜேகே கையை விடாமல் பிடிச்சிட்டே இருக்க அதை பார்த்து ஜனா முறைக்கிறான். நீங்கள் பயந்து போய் ஜேகே பின்னாடி ஒளிஞ்சிக்கிறீங்க. அவர் கோவமாக இருந்தால் ஒய்யன் பயம் போகாது அப்படின்னு நினச்ச ஜனனி என்னங்க அப்படின்னு கூப்பிட ஜனா அவன் ஹேண்டை ரைஸ் பண்ணி பேச விடாமல் தடுத்தவன் ஒய்யனை பார்த்து வா அப்படின்னு கை நீட்டி கூப்பிட போடா அப்படின்னு ஜேகே உங்களை முன்னாடி இழுத்து தள்ளுறான். நீங்கள் தயங்கிக்கிட்டே முன்னாடி போக அண்ணா அப்படின்னு பாவமாக ஜனாவை கூப்பிட ஜனா ஸ்மைல் பண்ண அதை பார்த்து நீங்கள் வேகமாக அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜனாவும் உங்களை ஹக் பண்ணிக்கிட்டு நான் ஏன்டா என் தங்கச்சி மேலே கோவப்படணும், இவன் இந்த வீட்டு மகாராணிடா,
இவ இஷ்டப்படி தான் இருப்பா அப்படின்னு சொன்னவன் உங்கள் ஃபோஹெட்டில் கிஸ் பண்ணுறான். அதை பார்த்து எல்லோரும் ரொம்ப நிம்மதியாக ஒரு பெருமூச்சு விடுறாங்க. சுத்தம் இனிமேல் இவளை கையிலே பிடிக்க முடியாது அப்படின்னு ஜிமின் கோமா சொன்னாலும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். நம்ம ஒய்ஃபோட பயம் போனதையும் நினச்சி அவளோட பல நாள் கனவும் நினைவானதுன்னு நினச்சியும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். ஜேகே உங்கள் அண்ணாவையும் தங்கச்சியும் அப்புறமா ஆசை தீர உட்காந்து பாருங்க, இப்போ எனக்கு பசிக்குது அப்படின்னு ஜனனி சொல்ல, அண்ணி அவ்வளோதான் உடனே சமையல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஓட, ஜனனிக்கு பசின்னு சொன்னதுமே அண்ணி நீங்கள் உட்காருங்க, சுக்கி அன்னிக்கு குடிக்க ஏதாவது எடுத்துகிட்டு வா அப்படின்னு நீங்கள் கத்த, ஜனாவும் ஜேகே கூட போயிட்டு வேலையை பார்க்க அவங்களுக்கு உதவி பண்ண கேர்ள்ஸ் எல்லாருமே போகிறாங்க. அம்மா நீங்கள் எல்லாம் இன்றைக்கி ரெஸ்ட் எடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு பாய்ஸ் எல்லாருமே சொல்லிவிட்டு வேலையை பார்க்குறாங்க. ஒய்யே நான் ஜேகே சமைச்சதை சாப்பிடணும், எதுவும் வேண்டாம் அப்படின்னு பிடிவாதமாக சொல்ல, அண்ணா சீக்கிரம் அண்ணி எதுவும் வேண்டான்னு சொல்கிறாங்க, கொஞ்சம் நேரம்டா அப்படி வேக வேகமாக செய்ய ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் பொறுமையாக பண்ணுங்கள், நான் டிவியை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போகிறாங்க ஜனனி. வளர்ந்தவனே அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஹாப்பியோடு கூப்பிட்டுக்கிட்டே கிச்சன் உள்ள போக, அடியே நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு டைனிங் டேபிளில் உட்காந்துருந்து கூப்பிட, அவன் மடியில் போய் உட்காந்து நீங்கள் வளர்ந்தவனே அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க. ஒய்யன் அப்படின்னு சூர்யா கார்த்திக் 2 பேருமே கோரஸாக கத்த, டே எழுந்து போங்கடா அப்படின்னு ஜிமின் கோமா கத்த, முடியாது ஒய்யன் நீ வளர்ந்தவ மேலே கோமா இருக்க அப்படின்னு சூர்யா சொல்ல, ஆமாம் இப்படி உட்காந்தா நம்ம கேங்கிக்கே அவமானம் அப்படின்னு கார்த்திக் சொல்ல, உங்கள் 2 பேரையும் கொன்னுடுவேன் அப்படின்னு ஜிமின் கோமா சொல்ல, அதை எதையுமே காதில் வாங்காமல் அவனை ஹக் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கீங்க. என் தக்காளி குட்டி ஹாப்பியா அப்படின்னு ஜிமின் உங்களை ஹக் பண்ணிக்கிட்டே கேட்க, வளர்ந்தவனி இந்த உலகத்தில் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே எழுந்தவ, இந்த டைமில் செம்மையாக டான்ஸ் ஆடணும் போல் இருக்குடா என்ன அப்படின்னு எல்லோரும் கோரஸாக கத்த, ஒய்யன் அன்னைக்கே ஜனா என்ன சொன்னா, டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு சொன்னார்ல அப்படின்னு ஜிமின் அவளை ஆட விடாமல் தடுக்க ட்ரை பண்ண, ஆமாம் ஒய்யன் அப்புறம் ஜனா கோவம் ஆகிடுவான் அப்படின்னு கார்த்திக் சொல்ல, அண்ணா கோவாக மாட்டார், நான் இன்றைக்கி டான்ஸ் ஆடியே தீரணும் அப்படின்னு நீங்கள் முடிவோட சொல்ல, ஒய்யன் குழந்தைங்க வயசானவங்க கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு பாவமாக சின்னா சொல்ல, சின்னா அவங்களுக்கு தான்டா நான் ஆட போகிறேன், என்னை தடுக்காது அப்படின்னு நீங்கள் சொன்ன, நீங்கள் சுக்கின்னு கத்த, மேடம் அப்படின்னு அடுத்த செகண்டே அவன் அங்கே வர, ஏண்டா கூப்பிட்டதுமே அடுத்த செகண்டே வந்து நிற்பியா, கொஞ்சம் லேட்டாக வர தெரியாதா அப்படின்னு சூர்யா கோவமாக சுக்கி கிட்ட கத்த, சார் வரலைன்னா எனக்கு திட்டு விழும் சார் அப்படின்னு சுக்கி பாவமாக சொல்ல, அடப்பாவி நீ ஒரு திட்டு வாங்க எங்கள் எல்லாரையும் பலிக்காடு ஆக்க பார்த்துட்டியே அப்படின்னு சான் புலம்ப, சுக்கி சாங் ப்ளே பண்ணு அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே உங்கள் சுடிதார் ஷாலை எடுத்து கட்டிக்கிட்டு ரெடியாக நிற்க, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்படின்னு ஜிமின் புலம்பா, ஐயோ வீட்டில் இருக்கிற எல்லா வேலைக்காரங்களும் இங்கே தானே பார்க்குறாங்களே அப்படின்னு ஸ்வாதி புலம்பா, அதை நோட் பண்ண நீங்கள் எல்லாம் வந்து உட்காருங்க அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டே எல்லோரும் ஹாப்பியோடு உட்காந்து பார்க்குறாங்க. அண்ணி நீங்கள் டான்ஸ் ஆடினா டயர்ட் ஆகிடுவீங்க அப்படின்னு ஹனா வந்து தடுத்து நிறுத்த, ஹனா உன் அண்ணியை பற்றி என்ன நினச்சிட்ருக்க, நான் எப்பவும் டயர்டே ஆனதில்லை, என்னடா மங்குஸ் மண்டையா, ஆமாம் ஆமாம் ஒய்யன் யார் அப்படின்னு உங்களை ஏற்றி விட எல்லாரும் அவளை கொலவெறியோட பார்க்குறாங்க. ஜேகே சீக்கிரம் வாங்க ஒய்யன் டான்ஸ் ஆடுறேன்னு நிற்கிறா, நீங்கள் அவளை தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு ஜானு வேக வேகமாக வந்து ஜேகே கிட்ட சொல்ல, ஜானு என் தங்கச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்கா, அவள் சந்தோஷத்தை நான் கெடுக்க மாட்டேன், மாமா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு ஜானு ஜனா கிட்ட வந்து கேட்க, நம்ம வீட்டில் தானே ஜானு ஆடட்டும் விடு அப்படின்னு ஜனா சொல்ல, வீட்டு வேலைக்காரங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு டான்ஸ் ஆட போகிறாங்க மாமா என்ன அப்படின்னு 2 பேருமே முழிக்கிறாங்க. ஓகேடா நெக்ஸ்ட் பார்ட்டில் சந்திப்போம்.